பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. வாங்க 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 யாரா இவன்? கண்ட ஆளுங்களை நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு எழுதுடா. நியூ ப்ராஜெக்ட். என்னடா நியூ ப்ராஜெக்ட்? உளறற. அவரு கேட்ட பிரச்சனையா? அவர பிரச்சனை சீக்கிரட் நம்ம கடமை இல்லையா? ஓஹோ, இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது தெரியாம நான் உங்களை தப்பா பேசிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஓவல், ஹார்லிக்ஸ்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். என்ன தேடி வந்துட்டீங்கல்ல, இனி உங்க வாழ்க்கையில ப்ராப்ளமே இருக்காது. என்ன ப்ராப்ளமா வந்திருக்கீங்க? என் ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசு திறந்து சொல்ல முடியும். என்ன தெரிஞ்சுக்கணும்? கேளு. நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு பீஸ் வாங்குறீங்க? அது வந்து மடத்தனமா கம்மியா கேட்ட போறீங்க, அதிகமா கேளுங்க. ஓடி போயிட்டேன்னா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மடக்கி புடிச்சு அமைக்கிட மாட்டோம். கேட்கறத அதிகமா கேளுங்க. அப்படிங்கிற என்னங்க பீஸ் எவ்வளவு கேட்டா ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, எல்லார்கிட்டயும் வாங்குற பீஸ் அவர்கிட்ட வாங்காதீங்க. ஆளை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் வாங்குங்க போதும்னு சொல்றான். 10,000? அது அவன் சொன்னா, நான் கேட்கல. ஒரு 5,000. 5,000? நாங்க மினிமம் அவ்வளவுதான் கேட்போம். நீங்க அவ்வளவு கொடுக்க வேண்டாம். ஒரு 2,000. 2,000? 2,000 அதிகம் உங்களால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு 1,000. 1,000? ஐயோ, எல்லாத்துக்கும் ஆறு வாயப்பழம் தான். எப்படிங்க உங்களால எவ்வளவுதான் கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஏதோ 50-100 யோசிக்கலாம். யோசிப்பீங்களா? 50-100 கூட உங்களால கொடுக்க முடியாதா? எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்க 50-100 கேட்டிருந்தா பேரம் பேசி இழுத்து பிடிச்சி 5-10 முடிச்சிருக்கலாம். ஏண்டா நியூ ப்ராஜெக்ட் முடிஞ்ச வரைக்கும் கறந்துக்கலாம் ஐடியா கொடுக்குறீங்க. உங்களை ஒண்ணுத்துக்கு உதவாத பையில கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு என் கழுத்தை அறுக்குறீங்க. அந்த வெறும் பையில அமிச்சிட்டு உங்களை கவனிச்சுக்கிறேன். யோ, நீ எனக்கு ஒண்ணுமே தரவானையா. உன் ப்ராப்ளம் என்னையா சொல்லியா, நான் சால்வ் பண்றேன். அது தப்புங்க ஐயா. ஐயோ, நீ என்னதாயா சொல்ல வர? காசு கொடுக்காம என் காரியத்தை சாதிச்சுக்கிட்டா என் மனசு குத்தும். பீஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாதான் என் ப்ராப்ளத்தை சொல்லுவேன். ஐயோ, டார்ச்சர் பண்றான். வாங்கிக்கிறேன் சொல்லி தொலை. அப்படி வாங்க வழிக்கு எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு புது குடுத்தனம் வந்திருக்காங்க. அந்த வீட்டுல மங்கான்னு 18 வயசுல ஒரு பருவ மங்கை இருக்கா. அவ என் மனசுல ஒரு கிளர்ச்சி பண்ணிட்டா. அவளை பார்த்ததுல இருந்து என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன் நானாவே இல்ல. ஆனா அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் போடாத ட்ரெஸ் இல்ல, பண்ணாத ஸ்டைலே இல்ல, எதுக்குமே மசிய மாட்டேங்கிறா. நீங்க தான் எப்படியாவது வசியம் பண்ணி அவளை ஏன் கூட சேர்த்து வைக்கிறீங்க. 5-10 செலவாகுமேன்ட்டு நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது அவளை எனக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறீங்க. ஏண்டா, அதிக அமௌண்ட் கேட்டாலே ஹார்ட் அட்டாக்ல போற பரதேசி, உனக்கு 18 வயசு பருவம் அங்க கேக்குதா? ஏண்டா, அத கூட நான் பொறுத்துப்பட்டா. ஆனா 5-10 செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. அதை தாண்டா என்னால தாங்க முடியல. ஏண்டா, நீ 5-10 தருவ, நான் உனக்கு செட்டப் பண்ணி தரணுமா? நான் உன்னை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சொட்ட தலைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிடுவேன். அதைய இதோட முடிக்கிறேன் பாரு. பசங்களா என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்களே. ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்? ஐயோ, ஆவா. மம்மி, என்னடா? இருங்க. இன்னைக்கு முழுக்க நீங்க எங்களை திட்டவே கூடாது.
காஃபி எடுத்துக்கோங்க. உங்களை யார் காஃபில போட சொன்னது? திட்ட கூடாதுன்னு முதல்ல சொன்னல. இப்ப காஃபி சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? முதல்ல நீங்க குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. கௌரி நெல்லு, நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன தினமும் நீங்க செய்யறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நாங்க செய்யலாம் தான். இன்னைக்கு முழுக்க நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நாங்க தான் செய்வோம். ஏன்னா இன்னைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. கௌரி, கௌதம், எனக்கு காஃபி. நோ காஃபி. இன்னைக்கு எங்க எல்லா சர்வீஸும் மம்மிக்கு தான். ஐயோ, என்னங்கடா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் தலைகீழ மாத்திட்டீங்க? ஏன் இப்படி புலம்புறீங்க? என்னமோ அந்த காஃபில தான் உயிரே இருக்கிற மாதிரி. ஒருவேளை காஃபி குடிக்கலன்னா ஒன்னும் ஆயிட மாட்டீங்க. சும்மா போங்க. ஓவர் நைட்ல எது மாறினாலும் நீ மாற மாட்டியே. பொறாம உங்களுக்கு. என் குழந்தைங்க எனக்கு செய்றாங்களேங்கிற பொறாம. பாத்தீங்களா? அது யார் போட்டது? நான் அம்மா, நான் தான் போட்டேன். டிஃபன் ரெடியா இருக்கு. வந்து சாப்பிடுறீங்களா? ஆமா, என்னமோ நான் சொல்ல வந்தீங்களே. நான் போடலன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு வர தனியா சொல்லணுமாக்கும். இழிச்சது போதும். குளிச்சிட்டு போய் டியூட்டிக்கு ரெடியா அங்க போங்க. கொஞ்சம் விட்டா அவ்வளவுதான். கௌரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? வெச்சாச்சு. அப்ப மம்மியை கூப்பிடு. மம்மி. கௌதம், மம்மிக்கு பிளேட் எடுத்து வச்சியா? இதோ. உட்காருங்க. மம்மி, இன்னைக்கு நீங்க நிறைய சாப்பிடுறீங்க. இல்லாட்டி சாப்பிட வைப்போம். குழந்தைங்களா, நானும் சாப்பிடலாமா? உங்களுக்கு என்ன இப்ப அவசரம்? மம்மி சாப்பிடட்டும். வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், ஐ அம் தி ஏர்னிங் மெம்பர் ஆஃப் திஸ் ஃபேமிலி. கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். மூசா, மூசா, வா மச்சி. என்ன பண்ற மூசா? பொக்கே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? இன்னைக்கு அன்னையர் தினம். நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்த்து இந்த பொக்கே அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ. இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி எங்க வீட்டு ஞாபகம் வந்துருது மச்சி. வீட்டுக்கு போகணும், அம்மா கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு மச்சி. அம்மானே எனக்கு கொல்ல பிரியம், உயிர். நான் இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறதுனாலயோ என்னவோ நான் அம்மா கூட அவங்க பக்கத்திலே இருக்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வீட்டுக்கு போகணும். அந்த பொம்மை மூசாவை துரத்தி விட்டுட்டு நான் அம்மா கூடவே இருக்கணும். அவங்களுக்காக எல்லா வேலையும் செய்யணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நான் வீட்டுக்கு போறேன் மச்சி. ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சா அம்மாவுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லுங்க பாஸ். பை. கை கொடு, கை கொடு, கை கொடு. ஹாப்பி மதர்ஸ் டே. கேக் வெட்டுங்க மம்மி. முதல்ல உங்களுக்கு தான். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தானே. ஏய், gift கொடுக்கலாம். இந்தாங்க மம்மி. Thank you. கனகவல்லி, இத முதல்ல திறந்து பாரு. திறந்து பாரு. வெச்சு பாருங்க மம்மி. டேய் டேய் டேய், என்னடா வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்கு கூட எதுவும் சொல்லல.
சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியல. அதான் உண்மையிலே சொல்றேன், பசங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னங்கடா இது இவ்வளவு பேக்கிங்கா இருக்குது? ஐயா ஆஹா கனகவல்லி, நீ எனக்கு கூட அம்மா மாதிரி தான். அம்மா, இந்த மாதிரி நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆஹா, அருமையா சொன்ன ராஜா. பிரமாதம். உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? எனக்கு கூட சொல்ல கனகவல்லி. இத்தனை வருஷமா நீயும் தான் எனக்கு பிள்ளையா இருந்த. உனக்கு மதர்ஸ் டே கொண்டாட தோணுச்சா? அங்க பாரு, என் பேரை அசத்துறான். மூசாவை பிள்ளையா பெறதுக்கு இந்த பூதம் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உன் வயிற்றுல பிறந்ததை பெருமையா நினைச்சுதான் இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுறமா. நான் குழந்தையா இருந்தப்ப இது போல அன்னையர் தினமே கிடையாதுமா. உங்க பிரச்சனைய அன்னையர் தினம் கேக்க வெட்டிட்டு அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல 2 அம்மாவும் சந்தோஷமா கேக்க வெட்டுங்க. டே பொம்மை மூசா, இன்னைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கலான்னு அம்மாவை பார்க்க வந்தேன். நீ அன்னையர் தினம் கொண்டாடி அந்த எண்ணத்திலையும் மண்ணலி போட்டுட்ட. சீக்கிரமே உன்னை காலி பண்றேன்டா. அம்மா இருமா. பாத்தியாடா? ஆகட்டுமா? ஏண்டா கொஞ்சமா கூடாதா? தொண்டை அடைக்குதுல. ஏன்டா ஏன் பேச வைக்கிற? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்பா என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு சொல்லுங்க தாத்தா. நீங்க இப்படி கண் கலங்கி உட்கார்ந்து இருந்தா நாங்க எப்படி ஃபங்க்ஷனை சந்தோஷமா கொண்டாட முடியும்? ஒண்ணும் இல்ல பேரா, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. உன்ன மாதிரி வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு எங்க அம்மா கூட இல்லையே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, இந்த சமயத்துல அந்த கிழவியை பத்தி பேசி ஏன் என் வயித்துல கொட்டிக்கிறேன்? டேய் வாடா, டேய் பேராண்டி வாடா. எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷனோட அம்மானா ஏன் தான் இப்படி பொத்துக்கிட்டு வருதோ தெரியலையே. கௌதம், இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன் இன்னைக்கு ஸ்கூல் கட் அடிச்சதுனாலயா? மண்ணாங்கட்டி மட்டும் அடிச்சுட்டு நம்ம சும்மாவா இருந்தோம்? மதர்ஸ் டே கொண்டாடி அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ல. ஆமா, இன்னைக்கு அம்மா நம்மள திட்டவே இல்லல, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆமா, அம்மா இப்படியே ரொம்ப சந்தோஷமா அன்பா பாசமா எப்பவுமே இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அம்மா இனிமே உங்களை திட்டவே மாட்டாங்க. உங்ககிட்ட சந்தோஷமா தான் இருப்பாங்க. நிஜமாவா டாடி? நியாயமா காட்ட வேண்டிய பாசத்தை கூட காட்டாம குழந்தைங்களை இப்படி ஏங்க வச்சுட்டே கனகவல்லி. என்ன என்ன பாக்குறீங்க? உங்க அம்மா இன்னைக்கு இருந்த மாதிரியே கண்டிப்பா என்னைக்கும் உங்க கூட அன்பாவே இருப்பாங்க.
அப்ப நாங்க தினமும் மதர்ஸ் டே கொண்டாடணுமா டாடி? இல்லம்மா, நீங்க மதர்ஸ் டே கொண்டாடுறதுனால தான் உங்க அம்மா உங்ககிட்ட அன்பா இருந்தாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அம்மாவுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லார் மேலயும் பாசம் இருக்குமா? அத எப்படி வெளியில காட்டுறதுன்னு தான் தெரியல. அதனாலதான் அவளுக்கு அவ மேலேயே கோவம், அத உங்க மேல காட்டுறா. இன்னைக்கு நீங்க அவ மனச சந்தோஷப்படுத்திட்டீங்க. இனிமே அவ உங்க மேல கோவமே பட மாட்டா. அப்படியே டாடி, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நீங்க டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மா உங்களை கொஞ்ச மாட்டா, கொன்னே போடுவா, ஜாக்கிரதை. என்னங்க இன்னும் தூங்கலையா? இது தூங்கிடுறோம் மம்மி. ஏய் எழுந்திருங்க, எழுந்திருங்கன்னு சொன்னேன். எழுந்துருங்க, எழுந்துருங்க. இன்னும் தூங்கலையான்னு தானே கேட்டேன். அதுக்கு இருக்க இப்படி பயந்துட்டு படுக்கிறீங்க? அது வழக்கம் போல நீ கோவத்துல கேக்குறியா இல்ல பாசத்துல கேக்குறியான்னு அவங்களுக்கு புரியல. இல்லம்மா? கண்மூடித்தனமா இருந்த எனக்கு பாசத்தை புரிய வச்ச உங்களாலே என்ன புரிஞ்சுக்க முடியல. ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ யார் மேலேயோ இருந்த கோவம் என் குழந்தைங்க மேல பாசத்தை காட்ட விடாம தடுத்துருச்சு. என் கையால சோறு ஊட்டின நானே வார்த்தையால அவங்கள கொன்னு இருக்கேன். ஆனா இந்த பிஞ்சு குழந்தைங்க இன்னைக்கு அவங்க பாசத்தால என் வாயை அடைச்சிட்டாங்க. கௌரி, கௌதம், இனிமே உங்க அம்மா இன்னைக்கு மாதிரி எப்பவும் உங்க மேல பாசத்தோட இருப்பா. அம்மா அம்மான்னு காலையில இருந்து என் கூடவே இருந்துட்டு எனக்காக எல்லாமே செஞ்சுட்டு இப்ப வழக்கம் போல அப்பா கூட வந்து படுத்துட்டீங்கல்ல, என்னால எப்படி தனியா தூங்க முடியும்?